அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். அறிவிப்பு 2. வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் நம்முடைய இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும் +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அறிவிப்பு 3. மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரண தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1,000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாக விலையில்லாமல் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். ஆமா, அனைத்து குடும்பத்தான போட்டுக்கிறோம். குடும்பத்திற்கு வழங்கப்படும் ஒரு முறைதான் வழங்கப்படும். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எங்களுடைய அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திறமையாக செயல்பட்டு கொரோனா காலத்தில் கூட 1 ரூபாய் வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதனால் வரிவாயை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் முழுமையாக வழங்கப்படும். எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். மக்களே, இவங்க 2 கட்சிகிட்டையும் உஷாரா இருங்க, இல்ல நம்மளை வித்துட்டு போயிருவாங்க.